Good morning. Example 2.4. If the highest common factor of 210 and 55, அப்போ இந்த ரெண்டுக்கும் highest common factor கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF is expressible as அப்படின்னா equal, expressible in the form 55x minus 325. Find the value of x. அப்போ இது ரெண்டுக்கும் highest common factor கண்டுபிடிச்சிட்டு equal to 55x minus 325 எடுத்துட்டு நீங்க x value find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, by Euclid's division algorithm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a equal to bq plus r அதே ஃபார்மேட் தான். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 210 and 55. இதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுங்க? 210 ஈக்குவல் டு, அப்போ பிங்கிறது பார்த்தீங்கன்னா 55, க்யூவும் ஆரும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 into 55 165 plus 45 ஆட் பண்ணிங்கன்னா 210 கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 55 ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கு? 45. அப்போ 45 into 1 ஒரு 45 தான் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ 45 into 1 45 plus 10. எப்போ நமக்கு 0 வருதோ அப்போ தான் HCF முடியும். அடுத்து பாருங்கள், 45 ஈக்குவல் டு, ரிமைண்டர் இங்கே வந்து என்னவோ மாறிடும்? பியா மாறிடும். 10 10 into 4 40, ரிமைண்டர் 5. இப்போ 10 ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கு? 5. அப்போ 10 வரணும்னா 5 into 2 10, ரிமைண்டர் கிடையாது, 0. அப்போ HCF of 210, 55 is 5. ஸோ B உடைய வேல்யூ லாஸ்ட்டாக என்ன வருதோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நீங்கள் அதர்வைஸ் இப்படியும் பண்ணலாம். 210, 55 5ஆல் டிவைட் ஆகும். 4 5s are 20, ரிமைனிங் 1 10, 2 5s are 10, 11 5s are 55. ஸோ இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ HCF equal to 5. இது செக் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு ஈஸி. மறுபடியும் ஒருக்கா சொல்கிற பாருங்க, ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கங்க 210 ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ பிஏ எடுத்துக்கங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். எந்த நம்பர் வேணாலும் மல்டிபிள் பண்ணணும். 4 போட்டிங்கன்னா 200 மேலே 210 மேலே போயிடும். அப்போ 3 into 55 165 plus 45 210. ஓகே, இப்போ இந்த பி வேல்யூ இங்கே வந்துருங்க. 55 ஈக்குவல் டு 45, ரிமைண்டரை வந்து பி கொண்டு வந்துருங்க. அப்போ 45 into 1 45 plus 10 55. இப்போ 45 ஈக்குவல் டு, ரிமைண்டரை இங்கே பியாக கொண்டு வந்துருங்க 10. இப்போ 45 வேணும். அப்போ 10 into 4 40 plus 5. இப்போ 10 கொண்டு வந்துருங்க, ரிமைண்டரை பிஏ கொண்டு வந்துருங்க. அப்போ 5 into 2 10, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ எந்த டேர்ம் இருக்கு? 5. அப்போ HCF of 210, 55 equal to 5. Therefore, HCF is expressible 55x minus 325 கொடுத்துருக்காங்க given. HCF value 5. Okay, minus 325 left side கொண்டாங்க plus 325 equal to 5, 330 equal to 55x. Then x equal to 330 divided by 55. இப்போ x equal to, so 6 into 55 330. So அப்போ x equal to 6.